ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். இன்னைக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான டே. எனக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான டே. என்ன டே அப்படின்னா, இன்னையோட நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2023 ஜான்வரி 26 அன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் ஆச்சு. இன்னைக்கு 26 ஜான்வரி 2024. ஸோ இன்னையோட ஒரு வருஷம் என்னோட யூடியூப் ஜர்னி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் இயருக்குள்ள ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம். 0 சப்ஸ்கிரைபர்ல ஸ்டார்ட் பண்ண என்னோட சேனல் இப்போ வந்து 400 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதுல 400 சப்ஸ்கிரைபர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சவங்க அல்லது என்னோட ரிலேட்டிவ்ஸ் மொத்தமா சேர்த்தாலே ஒரு 20 மெம்பர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ரிமைனிங் 380 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அவங்க ஃபேஸை கூட நான் பார்த்ததில்ல, அவங்கள நேர்ல மீட் பண்ணதில்ல. அப்படிப்பட்டவங்க எல்லாரும் என்னோட வீடியோவை பார்த்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. நான் தனி ஒரு ஆளா இருந்து இன்னைக்கு 400 சப்ஸ்கிரைபர் நான் சம்பாதிச்சிருக்கேன். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியா ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ டிஜி ஃபேமிலி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு என்னால் வந்திருக்கவே முடியாது. யூடியூப்ல வீடியோ போட்டால் உடனே காசு வந்துடும், ஸோ நம்மளும் வீடியோ போடுவோம், நம்மளும் அதை இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடவே இல்லை. அந்த பர்பஸ்க்காக நான் வீடியோ போடல. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தவங்க கூட ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் இது ஒரு மீடியமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஒர்க்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து இன்னைக்கு வரையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வீடியோ லாஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியும், கற்றதை கற்பிப்போம் சொல்லுவேன். அதுக்கான மீனிங் தான். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஸோ அந்த பர்பஸ்க்காக மட்டும் தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்ன வரைக்கும் நம்ம சேனல் அதுக்காக மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. இன்ன வரையும் எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷனும் நம்ம பண்ணதில்லை. பொறுமையா நம்ம ப்ராசஸ் ஸ்லோவாவே இருந்தாலும் நம்ம போகக்கூடிய சக்சஸ் கண்டிப்பா பெருசா இருக்கும் நம்புறேன். அதுக்காக இன்ன வரையும் எந்த யார்கிட்டயுமே போயிட்டு நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்டயுமே நான் தனித்தனியா போய் கேட்டதே இல்லை. நம்ம வீடியோ பார்த்து அந்த வீடியோ நம்மளுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, இனிமே அவங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாலே நம்மளுக்கு அது போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேஷன்ல இது நாள் வரைக்கும் என்னோட பர்சனல் லைஃப்பை பத்தி என்னை பத்தி நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டேல இருந்து இன்ன வரையும் நான் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்ததே இல்லை, சொன்னதும் இல்லை. இன்னைக்கு அதை நான் ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட பேர் உங்களுக்கு தெரியும், என்னோட பேர் கௌதமன். நான் வந்து பிசிஏ படிக்கிறேன். பிசிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன். திருச்சியில பிஷப் பீப்பர் காலேஜ்ல நான் படிக்கிறேன். என்னோட வீடு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல இருக்கு. வில்லேஜ்ல தான் நான் அந்த வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ எடிட்டிங் அண்ட் தம்ப்லைன் எடிட்டிங் இது எல்லாம் யார் பண்ணுவோம்னா, இது எல்லாமே நான் ஒரே ஒரு ஆள் தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்ன வரையும் நான் ஒரே ஒரு ஆள் தான். வேற யார்கிட்டயுமே நான் ஹெல்ப் கேட்டதும் இல்லை, எனக்கு யாரும் பண்ணி கொடுத்ததும் இல்லை, நான் யாரையும் ஹையருக்கு வச்சுக்கவும் இல்லை. கவர்மெண்ட் கொடுத்தா அம்மா லேப்டாப்ல தான் நான் எடிட் பண்றேன். Filmora 10 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். தம்ப்லைனுக்கு பொறுத்தவரைக்கும் நான் வந்து கேன்வா யூஸ் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க அப்பா அடிக்கடி நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து கேட்பாரு, எதுக்கு நான் அந்த தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, யாரோ ப்ராடக்டை யாரோ வாங்குறதுக்கு நீ எதுக்கு அந்த ப்ராடக்டை வாங்கி நீ எதுக்கு அதை ரிவ்யூ போட்டுட்டு இருக்க, உனக்கு எதுக்கு நீ உன்னோட டைம் நீ எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு எங்க அப்பா கேட்பாரு. ஸோ நான் அப்பெல்லாம் எதுவுமே பேசல. எனக்கு கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருக்கு, என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்க அப்பாவை நான் பெருமைப்படுத்துற அளவுக்கு இந்த யூடியூப் சேனல் மூலியமாவே நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு என்னால் நம்ப முடியுது. ஸோ அதுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க. எப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா, அந்த ப்ராடக்ட் வாங்கலாமா, அது பெஸ்டா, இது பெஸ்டா, இது ரெண்டுல எது பெஸ்ட், 1000 rupees பெஸ்ட் டீல் அப்படி சொல்லுங்க. ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இதெல்லாம் யார்கிட்ட கேட்கறாங்க? நம்மள்ட்ட தான், என்கிட்ட தான் கேட்கறாங்க. தெரியாத ஒரு பர்சன் நம்மள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அவங்களும் நம்ம கான்வர்சேஷன் நம்மளுக்குள்ள பில்ட் ஆகுது. ஸோ அந்த கான்வர்சேஷன் நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாம இருந்திருந்தா அந்த கான்வர்சேஷன் கிடைச்சிருக்குமா? கண்டிப்பா கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த யூடியூப் சேனல் மூலியமா அவங்க கூட நான் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல் இஸ் பெஸ்ட் ப்ரோ, இதை நீங்க ட்ரை பண்ணுங்க, இந்த பிரைஸ்ல இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் அவங்க கூட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாவே அப்போ மாறிட்டோம்னு சொல்லலாம். எல்லா கமெண்ட் பண்ற எல்லாத்துக்குமே தெரியும், மினிமம் 2 ஹவர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 5 ஹவர்ஸ்க்குள்ள அவங்களோட கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவேன். எவ்வளவு பெரிய கொஸ்டின் கேட்டாலும் சரி, என்ன கொஸ்டின் கேட்டாலும் சரி, அதை நான் ரிசர்ச் பண்ணி அதை நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு டீட்டெயிலா அந்த கமெண்ட்ஸ் நான் ரிப்ளைவே பண்ணுவேன். ஸோ என்னோட சேனலுக்கு வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா, பாலன் நினைக்கிறேன். அந்த கமெண்ட்டை நான் இங்க நான் போடுறேன், பார்த்துக்கங்க. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க யூடியூப் வீடியோலாம் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க பெஸ்டா பண்ணி ரிவ்யூ சூப்பரா போட்டுட்டு இருக்கீங்க, என்னோட ரெஸ்பெக்டை நீங்க ஏர்ன் பண்ணீங்க, நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் தான் என்னைய அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு என்னை இது பண்ணுச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னே
உங்களோட ஃபேஸ் கூட எனக்கு தெரியாது. பட் அந்த பர்சன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து என்னோட ரெஸ்பெக்டே நீ ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரொம்ப எனக்குலாம் அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் நிறைய கங்க்ராச்சுலேஷன் சொல்லி நிறைய கமெண்ட் வந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் யாருனே தெரியாத ஒரு பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா 5 கோடி ரூபா கொடுத்தாலும் அது ஈவன் அதுக்கு ஈக்குவலா ஆகவே ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலன் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஐடி தெரியல, அவருக்கு நான் கண்டிப்பா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இது எப்படி ப்ரோ இந்த ப்ராடக்ட்லாம் வாங்குறீங்க, எங்கேருந்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் டவுட் இருக்கும். ஸோ நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ என்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் ஒரு எப்படி சொல்கிறேன், என்கிட்ட ஒரு 2000 ரூபா இருந்துச்சு. இந்த 2000 நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்குவேன். அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணிட்டு 7 நாள் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அல்லது ரிட்டர்னில் வந்து நான் அந்த ப்ராடக்ட்டை நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவேன் அல்லது ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஒரு சில பேருக்கு கேட்கலாம், ஏன் ப்ரோ இவ்வளோ டைம் கேப் இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறீங்க, ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு வீடியோ போடுறீங்க, அடுத்து இன்னொரு வீடியோ ஒரு 3 வாரம் டிஃபரன்ஸ் இருக்குது, ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ எனக்கு ப்ராடக்ட் வரதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் வரும். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் வர்றதுக்கு ஒரு நியர்லி 15 டேஸ் ஆயிரும். அந்த 15 டேஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராடக்டே வரும். அந்த ப்ராடக்ட்டை நான் மறுபடியும் ரிட்டர்ன் போட்டுட்டு அந்த ரிட்டர்ன் போட்ட அமௌண்ட்ல வச்சு நான் அகைன் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அதை 7 நாள் யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ, இதனால தான் அந்த டைம் கேப் வருது. ஸோ 1 இயர்ல நம்மளோட யூடியூப்ல போட்ட எல்லா வீடியோஸும் மொத்தம் எத்தனை வியூஸ் சம்பாதிச்சிருக்கு அப்படின்னா 73,109 வியூஸ் போயிருக்கு. அண்ட் வாட்ச் ஹவர்ஸ்னு பார்க்கும்போது 1909 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு. ஸோ இதுவே ஒரு பிக் சக்சஸ் தான் சொல்லலாம். நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு கமெண்ட், ஒரு ஷேரு, ஒரு லைக்கும் எனக்கு இது மாதிரி வீடியோஸை அடுத்தடுத்து போறதுக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெஸ்டான வீடியோஸ் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன். இனிமே வரக்கூடிய இயர்ல வந்து நான் வேற விதமான கண்டென்ட்ஸ் எல்லாம் போடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் எது பூம் ஆகும், எந்த ஐடி செக்டார், அதை பத்தி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதை பத்தியும் கொஞ்சம் போடலான்னு இருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட் அதை பத்தியும் போடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.